இன்றைக்கி நான் வந்து 4 காரியத்தை குறித்து நான் சொல்ல போகிறேன். 3 பேரை வச்சு 4 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். அதற்கு முன்பதாக யாவரும் தலையில் தாழ்த்தி ஒரு சிறு ஜெபம் செய்வோம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரம தகப்பனே, அப்பா, இந்த வெள்ளிங்க ஆண்டவரே, இந்த ஆரம்ப ஆராதனைக்கு எங்களை ஒற்றுமையாக கூட்டி சேர்த்திருக்கீங்க, அதற்காக நன்றி. பாடின பாடலையும் கேட்கப்படுற சத்தியங்களை நீங்கள் ஆசிர்வதிங்க அப்பா. நான் சொல்கிற ஒவ்வொரு வசனங்களும் சத்தியங்களும் அதை நான் நல்லா தெளிவாகவும் நல்லா பேச நீங்கள் கிருபையை செய்யுங்க அப்பா. இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்த செய்தி கேட்க போகிற ஒவ்வொருத்தருக்கும் அது பிரயோஜனமாக அவங்க வாழ்க்கையிலையும் அபியாசிக்க நீங்கள் உதவி பண்ணுங்க. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஏசுநாத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் 3 பேரை வச்சு 4 காரியத்தை நான் சொல்ல போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சதிசேயர், பரிசேயர், ஆயக்காரர். நம்ம இந்த சதிசேயர், ஆயக்காரரும் பரிசேயரும் நம்ம நிறைய வேத வசனங்களை நம்ம வேதாகமத்தில் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சதிசேயர் யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த சதிசேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மக்களை வந்து நியாய தீர்ப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இவங்க வந்து அரசியலில் வந்து ரொம்ப ஆதிக்கமுடையவர்களாக இருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. இயேசுவோட சிலுவை மரணத்துக்கு இவங்க முக்கிய பங்குள்ளவர்களாக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இவங்க வந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி உயிர்த்தெழுதலை வந்து இவங்க வந்து விசுவாசிக்கிறதில்ல. உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லி அவங்க விசுவாசிக்கிறதில்ல. அதே மாதிரி இவங்க வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்க 5 ஆகமம் மட்டும்தான் அவங்க விசுவாசிப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமும், யாத்திராகமும், எண்ணாகமும், லேவியராகமும், உபாகமும், இந்த 5 ஆகமம் மட்டும்தான் இவங்க நம்புவாங்க. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அது நன்மையானாலும் தீமையானாலும் இந்த உலகத்திலேயே அது ஆசீர்வாதமோ அது சாபமோன்னு சொல்லி இந்த உலகத்திலேயே இது வந்து சரி கட்டி விட்டுரும். நம்ம வந்து மறிச்சாலும் மறுவாழ்வு இல்லை அப்படின்னு சொல்லி சதிசேயர் வந்து அவங்க ஆணித்தரமாக அதை நம்புகிறாங்க. இங்கே இயேசு கிறிஸ்து வந்து சதிசேயரை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்லி மத்தேயு 3:7 அவங்க சொல்கிறாரு. அதே மாதிரி மத்தேயு 16:1-12 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அங்கே ஒரு காரியம் நடக்குது. பரிசேயரை பார்த்து அங்கே இயேசு கிறிஸ்து வந்து ஒரு காரியத்தை சொல்கிறாரு. புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து இயேசு வந்து புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லும் போது அதை கேட்ட சீஷர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை நம்ம வந்து அப்பத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டோம், அதனால தான் தேவன் வந்து புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்கிறாரு போல அப்படின்னு தனக்குள்ளேயே அவங்க யோசனை பண்ணி கொண்டு இருந்தாங்க. அப்போ இயேசு அதை அறிஞ்சு, அவங்க தனக்குள்ளே யோசனை பண்ணதை அறிஞ்சு, நீங்கள் ஏன் உங்களுக்குள்ளே யோசிக்கிறீங்க, நீங்கள் ஏன் இன்னும் உணரலையா அப்படின்னு சொல்லி இவங்க சதிசேயர் வந்து வேதாகமத்தை நம்பாமல் அவங்க வந்து தனி கோட்பாடை வச்சு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால அவங்களோட உபதேசங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி 16:6 நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மத்தேயு 22:23-34 வரைக்கும் ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா, வாசிங்க மத்தேயு 22:23. 22:23. இங்கே ஒரு காரியம் நடக்குது. உயிர்த்தெழுதலே இல்லைன்னு சொல்லி சாதிக்கிற சதிசேயர் வந்து தேவன் இடத்துல வந்து, போதகரே, ஒருவன் வந்து மரிச்சு போகிறான், பிள்ளைகளே இல்லாமல் மரிச்சு போகிறான். அவன் மோசே சொல்லியிருக்காரு, பிள்ளைக்காக இறந்து போன சகோதரனோட மனைவி வந்து திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி மோசே சொல்லியிருக்காரு. அதன்படி அவன் 2வது சகோதரனும் அந்த மனைவி வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. 3வது அவனுமே 2வது சகோதரனுமே திருமணம் செஞ்சு பிள்ளை இல்லாமல் மரிச்சு போகிறாங்க. 3வது சகோதரனுமே அதன்படி அந்த மனைவி வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவருக்குமே பிள்ளை இல்லாமல் இறந்து போகிறாங்க. இதே போல் 7 பேருமே குழந்தைங்களே இல்லாமல் மரிச்சு போகிறாங்க. அந்த மனைவி, அந்த பெண் வந்து 7 பேருக்குமே மனைவியாக காணப்பட்டாங்க. இந்த இடத்துல நீங்கள் உயிர்த்தெழும் போது இந்த பெண் வந்து யாருக்கு வந்து மனைவியாக காணப்படுவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க வந்து கேள்வி எழுப்புறாங்க. அப்போ கிறிஸ்துவானவர் சொல்கிறாரு, வாசிங்க 22வது அதிகாரத்திலேயே 29வது வசனங்களை வாசிங்களேன். இந்த இடத்துல அவர் பரிசேயரை பார்த்து சதிசேயரை பார்த்து சொல்கிறாங்க,
நீங்கள் வந்து தேவ வாக்கியங்களை வந்து நீங்கள் வாசிக்கலையே, அவரோட வல்லமையை வந்து நீங்கள் தப்பாக எண்ணிட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறாரு. இந்த இடத்துல உயிர் தெழும்போது மக்கள் வந்து திருமணம் செய்வதும் இல்லை, திருமணம் செய்து கொடுப்பதும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா பரலோகத்தில் உள்ள தேவ தூதர்களை போல இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே 31:32 சொல்கிறாங்க, நானே ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன் என்று சொல்கிறாரு. அவர் வந்து டெஃபினேஷன் கொடுக்குறாரு, தேவன் மரித்தோருக்கு தேவனாக இராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாக இருக்கிறாருன்னு சொல்லி இந்த இடத்துலேருந்து அவர் விடைபெறுகிறாரு. இந்த சதிசெயர்லேருந்து நம்ம என்ன பாடத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இறந்தவர்களை குறித்து அவங்க வந்து உயிர்த்தெழுதலே இல்லைன்னு சொல்லி அவங்க தனியாக ஒரு கோட்பாடு வச்சு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பைபிளை நம்பாமல் அவங்க ஒரு கோட்பாடு வச்சு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்கள பார்த்து தேவன் சொல்கிறாங்க, புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம அவங்கள போல் நம்ம இருக்கோமா, இல்லை நம்ம தேவனை விசுவாசித்து அவரை நம்ம நம்புகிறோமாங்கிறத நம்ம பார்க்கணும். தேவன் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்கிறாரு. இந்த இடத்துல சதிசெயர்லேருந்து நமக்கு என்ன கற்றுக்கொள்ள போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தனியாக ஒரு கோட்பாடில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்கள நம்ம பார்க்குறோமா, இல்லை நம்ம தேவனை விசுவாச்சு அவரோட பைபிளில் இருக்க ஒவ்வொரு வேர்ஸும் ஒவ்வொரு வசனங்களும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வாசிச்சுட்டு விசுவாசிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இரண்டாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரிசேயர் யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இவங்க வந்து யூத மக்களால் இவங்க வந்து பிரித்தெடுத்தவர்கள்னு சொல்லி சொல்லலாம், வேறுபட்டவர்கள்னு சொல்லி சொல்லலாம். யூத மக்களால் பிரித்தெடுத்தவர்கள், வேறுபட்டவர்கள்னு சொல்லி சொல்லலாம். இவங்க வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி உயிர்த்தெழுதலை வந்து இவங்க நம்பிக்கையுடையவர்களாக இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அநேகத்தரம் உபவாசிப்பவர்களாக நம்ம பார்க்குறோம். மத்தேயு 9:14 குறிப்பிட்டிருக்கு. இவங்க வந்து ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்கன்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். இவங்க வந்து வெந்தயத்தினாலும் சீரகத்தினாலும் தசமபாகம் செலுத்துவாங்கன்னு மத்தேயு 23:23 நம்ம பார்க்குறோம். இவங்க வந்து ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் சாப்பிடவே மாட்டாங்க, அவங்களோட சேர்ந்து சாப்பிட மாட்டாங்கன்னு நம்ம பரிசேயரை பார்க்குறோம். இவங்க வந்து அடிக்கடி கை கழுவாமல் சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மார்க் 7:5 நம்ம பார்க்குறோம். இவங்க வந்து முன்னோரோட பாரம்பரியத்தை வந்து கை கொள்றவங்களா நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து வந்து பரிசேயரை பார்த்து மாயக்காரர் என்று அவர் சொல்கிறாரு. எந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, லூக்கா 11:44 குறிப்பிட்டிருக்கு. நீங்கள் வந்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிறீர்களே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாக இருக்கிறீர்களேன்னு சொல்லி பரிசேயரை பார்த்து சொல்கிறாரு. மறைந்திருக்கிற பிரதான குழிகள் போல் இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி லூக்கா 11:44 குறிப்பிட்டிருக்கு. தங்களை நீதிமான்களாக காண்பித்து கொள்கிறீர்களே அப்படின்னு சொல்லி லூக்கா 18:11 குறிப்பிட்டிருக்கு. பொருள் ஆசைக்காரர்களுடையவைகளே அப்படின்னு சொல்லி லூக்கா 16:14 குறிப்பிட்டிருக்கு. இது எல்லாமே பரியாசக்காரரை பார்த்து தேவன் சொல்கிறாரு. ஏன் பரியாசக்காரரை பார்த்து தேவன் இப்படி சொல்ல காரியம் என்னன்னா, அவங்க வெளிப்புறமாக தன்னை நீதிமான்களாகவும் அவங்க ஒரு பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, அதுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் வந்து கொடுத்துட்ருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்களோட உள்ளம் வந்து தேவனுக்கு தூரமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எடுத்தவங்க வாசிங்க, லூக்கா 16:15. லூக்கா 16:15. கரெக்டு தான். இந்த இடத்துல பரிசேயர் பார்த்திங்கன்னா வெளிப்புறமாக அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவங்களோட பாரம்பரியத்தை முக்கியத்துவத்தை காட்டி தான் நீதிமான்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. பரிசேயர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்க உள்ளமோ எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மேட்டிமையான எண்ணங்களை வந்து அவங்க வச்சிட்ருக்காங்க. அது தேவனுக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி லூக்கா 11:39 வாசிங்க. லூக்கா 11:39.
இயேசு கிறிஸ்து வந்து கர்த்தர் வந்து பரிசேயரை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வெளிப்புறமாக நீங்கள் சுத்தமாக இருக்கீங்க, ஆனால் உங்கள் உள்ளமோ பொல்லாப்பினாலும் கொள்ளையினாலும் நிறைந்திருக்கிறதேன்னு சொல்கிறாரு. நம்மளும் மற்றவங்க பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கிறது முக்கியம் இல்லை, தேவனோட பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கோம், நம்ம உள்ளங்களை அறிஞ்ச தேவன் வந்து எப்படி பார்க்குறாரு, நம்ம மற்றவங்களுக்காக நல்லவர்களாக நம்ம போல் வாழ்ந்துட்டுருக்கோமா இல்லை நல்லவர்களாகவே வாழ்ந்துட்டுருக்கோமா அப்படின்னு சொல்லி சிந்திச்சு பார்ப்போம். மூணாவது காரியம் பார்த்திங்கன்னா ஆயக்காரர். இந்த ஆயக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு 9:10, மார்க்கு 2:15, லூக்கா 5:30. இந்த 3 அதிகாரத்தில் ஒரு காரியம் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து ஒரு வீட்டில் வந்து போஜனம் பண்ணி கொண்டு இருக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். அந்த போஜனத்தில் ஆயக்காரர்களோடு பாவிகளோடையும் அவர் போஜனம் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம பார்க்குறோம். அப்போது வந்து பரிசேயர் வந்து தேவனை குற்றம் சொல்கிறதுக்காக சீஷரை பார்த்து, உங்கள் போதகர் ஏன் வந்து ஆயக்காரரையும் பாவிகளோடையும் போஜனம் பண்ணிகிட்ருக்காரு, இது நியாயமா அப்படின்னு சொல்லி போதகர் பரிசேயர் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறாங்க. ஏன் பரிசேயர் வந்து ஏன் ஆயக்காரர்களும் பாவிகளும் சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்குறாங்கன்னா, இவங்க வந்து ஆயக்காரருங்கிறது டேக்ஸ் கலெக்டர்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், வரி வசூலிப்பவர்கள் நம்ம சொல்லி பார்க்குறோம். ஏன்னா இவங்க யார் வரி வசூலிக்கிறாங்கன்னு பார்த்தாங்கன்னா ரோமர் அரசாங்கத்துக்கு வந்து இவங்க வந்து வரி வசூலித்து கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ரோம அரசாங்கம் வந்து யூத மக்களோட தேசத்தை வந்து அரசாண்டுட்டு இருந்தாங்க. அப்போது வந்து ரோம மக்களோட அரசாங்கம் பார்த்திங்கன்னா சற்றும் வித்தியாசமாக இருந்தது. யூத மக்களை வந்து அடிமைத்தனமாக வைக்காமல் அவங்கள ஃப்ரீடமாக அவங்களோட தேசத்தில் அவங்கள முழு சுதந்திரமாக விட்டுட்டாங்க. ஆனால் அந்த தேசத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா எனக்கு வரி செலுத்தணும், ரோம அரசாங்கத்துக்கு நீங்கள் வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யூத மக்களாலே ஒரு சில பேர் நம்பிக்கை உள்ளவர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களாலே யூத மக்களை வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி ரோம மக்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க தான் ஆயக்காரன்னு நம்ம பார்க்குறோம், வரி வசூலிப்பவர்கள்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். இவங்க வந்து யூத மக்களால் வந்து ஆயக்காரர் வந்து வெறுக்கிறாங்க. ஏன் வெறுக்கிறாங்கன்னா இவங்க அநியாயமாக வரி வசூலிக்கிறாங்க, அவங்க வந்து வரி வசூலித்து அவங்க ஐஸ்வர்யவானாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி யூத மக்கள் வந்து அவரை வெறுத்து டேக்ஸ் கலெக்டர் ஆயக்காரரை வந்து வெறுத்தும் முறுமுறுத்தும் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து லூக்கா 19 நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான். நம்ம சில்ட்ரன்ஸ் குட்டீஸ்லேருந்து நம்ம இந்த கதை நம்ம கேட்டுக்கிட்டே வருவோம். ஆயக்காரன் டேக்ஸ் கலெக்டர்னு நம்ம சொன்னாவே சகேயுவை தான் நம்ம சொல்லுவோம். சகேயு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் தேவன் வாழ்ந்துட்டுருக்கும் போது நான் கர்த்தரை பார்க்கணுன்னு சொல்லி காட்டுத்தீ மரத்தில் ஏறி தேவனை பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியும். தேவன் வந்து கிட்ட வந்து நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கி நான் உன் வீட்டில் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ சகேயு மிகவும் சந்தோஷப்பட்டு தேவனை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல யூத மக்கள் எல்லாருமே ஏன் இவர் பாவியோட வீட்டுக்கு போய் இருக்காரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க எல்லாருமே முறுமுறுத்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் சகேயு தேவன் வீட்டுக்கு வந்ததை மனம் திரும்பி நான் அநியாயமாக நான் யார்கிட்டையாச்சும் வாங்கியிருந்தேன்னா அவங்களுக்கு நான் 7 மடங்காக திருப்பி செலுத்துகிறேன்னு சொல்லி அங்கே ஒரு மனமாற்றம் தான் அடைந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல கிறிஸ்து சொல்கிறாரு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாரு. அவ்வளோ பெரிய சகேயு ஆயக்காரர் அநியாயமாக வாங்கிட்டு இருந்த வரி வசூலிச்சுட்டா சகேயுவே மன திரும்பினாங்க நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வாசிங்க மத்தேயு 9:9, மத்தேயு 9:9. இங்கே மத்தேயுமே ஆயக்காரராக நம்ம பார்க்குறோம். மத்தேயு யாருன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 12 சீஷர்களை ஒருவராக மத்தேயை நம்ம பார்க்குறோம். இந்த மத்தேயுமே ஆயக்காரராக தான் இருந்தாங்க. இந்த நான் வந்து சொன்னல 3 அதிகாரத்தை சொன்ன ஒரே சம்பவம், தேவன் வந்து போஜனம் பண்ணி கொண்டு இருந்தார் ஒரு வீட்டிலன்னு சொல்லி சொன்னல, அது யார் வீடுன்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு வீட்டில் தான் அவர் வந்து போஜனம் பண்ணி கொண்டு இருந்தார். அவர் வந்து ஆயக்காரராக இருக்கும்போது தேவன் வந்து சொல்கிறாரு என்னை பின் சென்று வா அப்படின்னு சொன்னோன்னே மத்தேயு என்ன பண்ணாரோ எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனை பின் செஞ்சாங்க நம்ம சொல்லி பார்க்குறோம். தேவன் வந்து மரித்து உயிர் தெளிந்து பரலோகத்துக்கு போகிற வரைக்குமே அவர் வந்து மத்தேயு வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமும் ஊழியம் செஞ்சு அப்போஸ்தலரோட சேர்ந்து ஊழியம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தையும் அவர் தான் எழுதினாருன்னு நம்ம பார்க்குறோம். வாசிங்க மத்தேயு 7:1, மத்தேயு 7:1.
இந்த இடத்துல யூத மக்களும் பரிசேயரும் ஆயக்காரர்களும் பாவிகளையும் பார்த்து குற்றம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன் அவங்க போதகர் வந்து அவங்களோட சேர்ந்து போஷணம் பண்ணிகிட்ருக்காங்க, ஏன் இந்த பாவியோட வீட்டுக்கு தேவன் போகிறாருன்னு சொல்லி அங்கே இருக்க யூத மக்கள் ஒவ்வொருவருமே போதகர் இயேசுவை பார்த்து அவங்க குற்றம் சொல்லிகிட்டே இருக்காங்க, ஆயக்காரரை குற்றம் சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து மற்றவங்களை குற்றம் சொல்லிகிட்டே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமா, இல்லை நம்ம மனம் திரும்புகிற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமா அப்படின்னு சொல்லி மூணாவது காரியம் நம்ம கற்றுக்கொள்கிறோம். நாலாவது காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 18:9-14 வரைக்கும், லூக்கா 18:9-16 வரைக்கும் இங்கே ஒரு காரியம் நடக்குது. வாசிங்க லூக்கா 18:9. இந்த இடத்துல ஒரு உவமை வந்து தேவன் வந்து சொல்கிறாரு. என்ன உவமைன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் வந்து ஜெபாலயத்துக்கு ஜெபம் பண்ண போகிறாங்க. ஒன்று பரிசேயர்னு பார்க்குறோம், இன்னொருத்தர் ஆயக்காரன்னு பார்க்குறோம். பரிசேயர் வந்து ஜெபிக்கிறாங்க, நான் அநியாயக்காரனும் இல்லாமல் விபச்சாரக்காரனும் இல்லாமல் மற்ற மக்கள் போல் இல்லாமல் ஏன் இந்த ஆயக்காரனை போல் இல்லாமல் என்னை வச்சுருக்கீங்க, அதுக்கு சோஸ்திரம்னு சொல்லிட்டு நான் வந்து வாரத்தில் 2 முறை நான் உபவாசிக்கிறேன், நான் தசமபாக செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நின்று கொண்டே தனக்குள்ள பரிசேயர் வந்து ஜெபிச்சு கொண்டதை நம்ம பார்க்குறோம். அதே தூரத்தில் ஆயக்காரர் வந்து தன் கண்களை வானத்தை நோக்கி ஏறெடுத்து பார்க்க முடியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே இப்பாவின் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறாரு. அந்த இடத்துல வாசிங்க 14வது வசனம். இந்த இடத்துல நீதிமானா யார் காணப்பட்டாங்கன்னு பார்த்தோம்னா ஆயக்காரர். ஏன்னா அவர் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்க முடியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு இப்பாவின் மேல் கிருபையாக இரும்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் பரிசேயரோ அவர் வந்து நான் யாரு போல இல்லாமல் நான் என்னை வச்சுருக்கீங்க அதற்கு நன்றின்னு ஒரு மேட்டிமையான எண்ணத்தை அவருக்குள்ளே வச்சுருக்காங்க. நான் ஒரு சிறுகதை சொல்கிறேன். இந்த சிறுகதை மூலமா நான் 4வது காரியம் என்னென்னு நான் சொல்கிறேன். ஒரு சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில் ஒரு பூனை ஒன்று ஒரு கூரை மேலே உட்காந்துட்டு இருந்துச்சு. அப்போது அந்த சூரியன் அஸ்தமிக்கும் போது தன் கண்களை அது திறந்து பார்க்கும் போது பறவைகள் பறக்குது, ஆடு மாடுகள் நடக்குது, மனுஷங்களாம் வேலைக்கு போகிறத பார்த்து யோசிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கண்ணை மூடும் போது தான் கண்ட காட்சி எதுவுமே அதுக்கு கண்ணில் தென்படலை. மீண்டும் கண்ணை திறக்கும் போது அதே மாதிரி பறவைகள் பறக்குது, ஆடு மாடு நடக்குது, மனுஷங்கள்லாம் வேலைக்கு போகிறாரதை பார்த்து அந்த பூனை வந்து தனக்குள்ளே ஒரு எண்ணத்தை வச்சுட்டு கண்ணை மூடிட்டே இப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அப்போது ஒரு 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 எண்ணம் ஒரு சிந்தனை அதுக்கு வந்துச்சு, நம்ம கண்ணை திறந்தாதான் இந்த உலகம் செயல்படுது, கண்ணை மூடுனா இந்த உலகம் செயல்படலை, இந்த பறவைகள் பறக்கலை, ஆடு மாடு நடக்கலை, மனுஷங்க வேலைக்கே போகலை, அப்போ நம்ம கண்ணை திறந்தாதான் இந்த உலகம் செயல்படுதுன்னு சொல்லி தனக்குள்ளேயே ஒரு தப்பான எண்ணத்தை வச்சுக்கிட்டு அது ஒரு யோசிக்குது. இந்த மனுஷங்க நம்மளை என்னெல்லாம் பாடுபடுத்துகிறாங்க, மீனோ ஏதோ ஒன்று காணாமல் போனால் இந்த பூனை தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம், இந்த பூனைக்கு நமக்கு வர திருட்டு பூனைன்னு சொல்லி நமக்கு பேர் வர சொல்கிறாங்க, இந்த மனுஷங்களை வந்து நம்ம வந்து பழி வாங்கணும், இவங்க வந்து நான் கண்ணை மூடிட்டே தான் இருப்பேன், இவங்க வந்து எங்கிட்ட கெஞ்சணும், பூனை கண்ணை தர, அப்போ தான் நாங்கள் வேலைக்கு போகணும், அன்றாட வாழ்க்கையை நாங்கள் பார்க்கணுன்னு சொல்லி இந்த மனுஷங்களும் பறவைகளும் இந்த ஆடு மாடுகளும் ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட வந்து கெஞ்சணும், அது வரைக்கும் நான் கண்ணே திறக்க மாட்டேன்னு சொல்லி வைராக்கியமாக கண்ணை மூடிக்கொண்டே இருந்துச்சு. நாட்கள் போயிட்டே இருக்குது. யாருமே வந்து கேட்கல, பறவைகளும் கேட்கல, ஆடு மாடும் கேட்கல, மனுஷங்களும் கேட்கல. அது வைராக்கியமாக கண்ணை மூடிட்டே இருக்குது. 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது. அது சோறு தண்ணி இல்லாமே அது வந்து இறந்து போச்சு. இந்த கதையின் மூலயமா நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த பூனை வந்து தப்பான சிந்தனையை ஒன்று வச்சுட்டு நான் இருந்தால் தான் இந்த உலகமே, நான் கண்ணை திறந்தாதான் இந்த உலகமே செயல்படுதுன்னு சொல்லி இந்த பூனை தப்பான சிந்தனைகளை வச்சுருக்கு. அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு ஸ்போர்ட்ஸ் காரியமாகட்டும், அதில் வந்து நான் கேப்டனு, நான் இருந்தால் தான் என் டீம் வந்து இருக்கும், நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்போர்ட்ஸ் பிளேயர்கிட்டையும் நம்ம கேட்டோம்னா சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்குன்னு கேட்டால், மேனேஜர் ஆகட்டும், சூப்பர்வைசர் ஆகட்டும், நான் இருந்தால் தான் ஆஃபீஸில் வேலையே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டிலேயே ஆகட்டும், குடும்ப தலைவி அவங்க கிட்டலாம் கேட்டால், நான் இருந்தால் தான் என் குடும்பமே ரன் ஆகும், நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியமும் அவங்க வந்து மேட்டிமையாக எண்ணிட்டுருக்காங்க. வாசிங்க ரோமர் 12:16.
ரோமர் 12:16. ரோமர் 12:16. இந்த இடத்துல புத்திமான் என்று எண்ணாதிருங்கள். அந்த பூனையுமே தாம் புத்திசாலின்னு சொல்லி கண்ணை மூடனா இந்த உலகம் செயல்படல, கண்ணை திறந்தாதான் இந்த உலகம் செயல்படுதுன்னு தன்னை புத்திமான் என்று எண்ணி அது சோறு தண்ணி எல்லாமே மறிச்சு போச்சு நம்ம பார்க்குறோம். நம்ம மேட்டிமையான சிந்தனைகளை சிந்தியாமல் தாழ்மை உள்ளவர்களுக்கு நம்ம இணங்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. சங்கீதம் 138:6. சங்கீதம் 138:6. இந்த இடத்துல பரிசேயர் தாம் மேட்டுமையானன்னு சொல்லி அவங்க ஒவ்வொருத்தரை கம்பேர் பண்ணி நான் ரொம்ப பெரியவன் சொல்லி ஜெபிச்சாரு. அதே தாழ்மையாக ஆயக்காரர் ஜெபிக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். அதனால தான் அவர் ஜெப ஆலயத்தை விட்டு திரும்பி போகும்போது ஆயக்காரர் நீதிமானாக காணப்படுறாங்கன்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். தேவன் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் மேட்டுமையான உள்ளவர்களுக்கும் அவர் தூரமாக இருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாரு. வாசிங்க யாக்கோபு 4:6. யாக்கோபு 4:6. நம்மளுமே சரி, இந்த உலகத்தர மற்றவங்களுமே சரி, தாழ்மைங்கிற ஒரு குணம் அது ஒரு அவமானமாக நம்ம நினைக்கிறோம். இந்த இடத்துல நம்ம தாழ்மையாக போகணுமான்னு சொல்லி நம்ம ஒரு அவமானமாக நினைக்கிறோம். ஆனால் மற்ற மனுஷங்களை பார்க்குற மாதிரி தேவன் பார்க்க மாட்டார். இந்த இடத்துல தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நான் ஒரு கதையின் மூலயமா இந்த 4 காரியம் என்னென்னு நான் சொல்லி முடிக்கிறேன். என்னென்னா, ஒரு வகுப்பறையில் ஒரு டீச்சர் போர்டில் 1000ன்னு எழுதி போடுறாங்க. அந்த வகுப்பறையில் ஒரு சிறுவனை எந்திரிச்சு இதை நீ என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த சிறுவனும் 1000 மிஸ் அப்படின்னு கரெக்டாக சொல்கிறான். மறுபடியும் அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா சைபர் பக்கத்தில் இன்னொரு சைபர் போடுறாங்க. மீண்டும் அந்த பையனே வாசிக்க சொல்கிறாங்க. அந்த பையனுமே 10,000 மிஸ் அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்கிறான். மீண்டும் அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றுக்கு முன்னாடி ஒரு சைப்பரை போடுறாங்க. அந்த சைப்பர் போட்டோன்னே இது என்னன்னு மறுபடியும் வாசி அப்படின்னு சொன்னோன்னே அந்த சிறுவனுமே கரெக்டாக சொல்லிடுறான். இது 10,000 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே சைப்பர் தான் நான் அங்கேயும் போட்டேன். அதுக்கு மதிப்பு 10,000ன்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் இந்த சைப்பரை நான் ஒன்றுக்கு முன்னாடி அந்த எண்களுக்கு முன்னாடி நான் போடும்போது அது ஒரு மதிப்பே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. இந்த கதையின் மூலயமா நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்னா, நம்ம யாரை பின்பற்றுகிறோமா இருக்கோம். இந்த சைபர் ஒன்று ஒன்றா நம்ம போட்டுட்டு சைபர் பக்கத்தில் நம்ம போட்டோம்னா அதுக்கு மதிப்பு கூடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எண்களுக்கு முன்னாடி நம்ம போடும்போது அதுக்கு மதிப்பே கிடையாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த சதிசேயரும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க நம்ம பார்த்தோம். அவங்களோட ஒரு கோட்பாடில் அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. இப்பயுமே ஒரு சில பேர் இந்த உலகத்தில் பிதாவானவர் இல்லை, தேவகுமாரன் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லை, நமக்கு மறுவாழ்வு இல்லைன்னு சொல்லி இன்னுமே ஒரு சில பேர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்கள நம்ம பின்பற்றுகிறோமா இல்லை உண்மையான தேவன்னு சொல்லி நம்ம விசுவாசித்து அவரை பின்பற்றுகிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்ப்போம். வாசிங்க நீதிமொழிகள் 8:32. நீதிமொழிகள் 8:32. இந்த இடத்துல சொல்கிறாரு, யாரை நம்ம பின்பற்றுறோம்னா பாக்கியவான்கள்னு சொல்லிடுறார். தேவனுக்கு நம்ம செவி கொடுத்து அவரை நம்ம பின்பற்றோம்னா நம்ம பாக்கியவான்கள்னு நம்ம பார்க்குறோம். 2வது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க லூக்கா 11:39. லூக்கா 11:39.
இந்த இடத்துல நம்ம பரிசேயரை பற்றி நம்ம பார்த்தோம். வெளிப்புறமாக அவங்க சுத்தவான் நீதிவானா நாங்கள் அவர் வந்து மற்ற மக்களுக்கு வந்து காண்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க உள்ளமோ தேவனுக்கு தூரமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் நம்மளும் மற்றவங்களோட பார்வைக்கு நல்லவர் போல் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோமா, இல்லை நல்லவர்களாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்ப்போம். மூணாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க மத்தேயு 7:1. மத்தேயு 7:1. இந்த இடத்துல யாரை நம்ம பார்க்குறோம்னா, யூத மக்களும் பரிசேயரும் பார்க்குறோம். அவங்க வந்து ஏன் பாவிகளோட வீட்டில் போகிறீங்க, ஏன் ஆயக்காரர்களும் பாவிகளோடையும் சாப்பிட்றீங்கன்னு சொல்லி குற்றம் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த யூத மக்களும் பரிசேயரும் குற்றம் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. வாசிங்க லூக்கா 15:1. லூக்கா 15:1. இந்த இடத்துல ஆயக்காரரும் பாவிகளும் வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த யூத மக்களை வந்து பரிசேயரும் யூத மக்களும் மற்றவங்களை ஆயக்காரரும் பாவிகளும் குற்றம் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் ஆயக்காரரும் பாவிகளும் அவரோட வசனம் கேட்கும்படி அவரிடத்தில் சென்றாங்க நம்ம பார்க்குறோம். நம்மளும் மற்றவங்களை குறித்து நம்ம குற்றம் சொல்லாதபடி நம்ம மனம் திரும்பி நம்ம வாழ்க்கையை வாழுவோங்கிறது நம்ம பார்க்குறோம். நாலாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 4:10. யாக்கோபு 4:10. இந்த இடத்துல தாழ்மை குணத்தை நம்ம பார்க்குறோம். எப்படி 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு அவங்க வீடு செல்கிறாங்களோ, அதில் ஒருவர் மட்டும் நீதிமானாக காணப்படுகிறார். 2வது பார்த்தீங்கன்னா, பரிசேயர் வந்து மன திருப்தியாகவும் இல்லாமல் நீதிமானாகவும் காணப்படலைன்னு நம்ம பார்க்குறோம். இந்த தாழ்மையான குணத்தை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து நம்ம மற்றவங்களுக்கு தாழ்மை உள்ளவர்களாக நம்ம வாழும்போது தேவன் தான் நம்மளை மேன்மைப்படுத்திக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பினை கொடுத்த சபை போதகருக்கும் சபை விசுவாசிகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.